அனைவருக்கும் வணக்கம். இது வந்து டிராஃப்ட்மேன் சர்வேயர் இவங்களுக்கு வந்து ஆங்கிள் பிளாட்டிங் வரைகிறது எப்படி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு வரும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ரோஸ் கலரில் நான் ஒரு வரைபடம் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வரைபடத்தில் இந்த மாதிரி இந்த ரோஸ் கலரில் ப்ளஸ் குறி போட்டிருக்குல்ல, அது மாதிரி ஸ்கேலில் நீளமாக செங்குத்தாக ப்ளஸ்ஸு குறி மாதிரி போட்டுக்குங்க. அதான் ஏ பாயிண்ட். இப்போ ஏயில் வந்து கோணமானியை எப்படி வைக்கணும் அப்படின்னா, அந்த ப்ளஸ்ஸு குறி இருக்குல்ல, அதில் வந்து படுக்கை வசமாக இந்த பக்கம் 0 டிகிரி, படுக்கை வசமாக இருக்க கோட்டில் 0 டிகிரி, அந்த பக்கம் 180 டிகிரி இருக்கிற மாதிரி வச்சு, அந்த லேடரில் கொடுத்துருக்கு பாருங்கள் ஸ்டேஷன் ஆங்கிள் டிஸ்டன்ஸ், அதுக்கு 55.8 அப்படிங்கிறத கோணமானியில் பகைமானியில் வச்சு குறிச்சிக்கணும். இப்போ இந்த படத்தில் வச்சு காட்டியிருக்கேன். 55.8 குறிச்சிக்கிட்டு அதே அந்த கோணத்திலேயே 125.6 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வச்சு முதல் கோணத்தை பிங்கிற அளவை குறிச்சிக்கிறோம். ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து முதல்ல நேர்குத்தாக செங்குத்தாக ஒரு ப்ளஸ்ஸு குறி மாதிரி ஸ்கேலில் வரைஞ்சிக்கிட்டு, அதுதான் 0 டிகிரி. அந்த ஏ பாயிண்ட்டு தான் அந்த அந்த ப்ளஸ்ஸு குறிக்கு மையம்தான் 0 டிகிரி. அதிலேருந்து கோணமானியில் அந்த படுக்கை வசமாக உள்ள கோட்டில் இந்த பக்கம் 0 டிகிரி, இந்த வரைபடத்தில் இருக்க மாதிரி அந்த பக்கம் வந்து 180 டிகிரி வச்சுக்கிட்டு, அதிலேருந்து 55.08 குறித்து அது டிஸ்டன்ஸ் 125.6 வச்சு பி பாயிண்ட்டு அடிச்சுக்கிறோம். அடுத்து பியிலேருந்து சி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, அதை வந்து நேராக இழுத்துக்கிட்டு அதே மாதிரி பியிலேருந்து 0 டிகிரி, ஏ நோக்கி 0 டிகிரியும் அது நேர்கோடாக இழுத்துருக்கோம்ல, அது 180 டிகிரியும் வச்சு, அதாவது பியிலேருந்து அந்த ஏக்கு போகிற நேர்கோட்டில் 0 டிகிரியும் அதுக்கு நேராக 180 டிகிரியும் வச்சு பியில் உள்ள 92.25 டிகிரியை குறித்து அதோட டிஸ்டன்ஸ் அதே கோணத்தில் 138.2 அளவு எடுத்து சி பாயிண்ட் குறிக்கிறோம். இப்படி தான் ஒவ்வொரு இதையும் குறித்து சிக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் மறுபடியும் க்ளோசிங் ஏ பாயிண்ட்லேயே குறித்து ஆங்கிள் பிளாட்டிங் வரைகிறோம். தேங்க்யூ.